ஈழத்தை பற்றி நாங்களும் அவ்வளோ கதைகளை பேசிகிட்டு இருக்கோம். நிறைய கதைகள் அவருக்கு உள்ளயுமே இந்த கதைகளை பண்ணிடணும்னே இருந்தது. அந்த கதைகளை வந்து பண்ணுறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். பாலுமந்திரா சாரோட அதே மட்ட கிளப்பில் அந்த பாடசாலைகளில் படித்தேன். பிரிட்ஜ் ஆன் தி ரிவர் காவாய் படம் பற்றி லிங்குசாமி சார் சொல்லிட்டு இருந்தார். பாலுமந்திரா சாரை இன்ஸ்பயர் பண்ண படம் அது. அவர் சின்ன பிள்ளையாக போயிருக்கும்போது ரெயின்னு சொன்னால், ஒருத்தர் சொன்னால் மழை பெய்யுது, ஒருத்தர் நிறுத்த சொன்னால் மழை நிறுத்துனா நான் இவனால் தானே வரணும் அப்படின்னு அன்னைக்கு நினைச்சதா அவர் சொல்லியிருந்தார். அவர் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊரில் ஒரு ஃபாதர் மில்லர்னு ஒருத்தர் இருந்தார். பாலுமந்திரா சாருக்கு பைசிக்கிள் தீஃப் படம் போட்டு காட்டிருக்காரு. அவர் போனால் அவர் படம் போட்டு காட்டுவார். அது எல்லா ஸ்கூல் பிள்ளைகளும் போட்டு காட்டுவார். அவர் ரொம்ப வயசாகி அதுக்கு பிறகு எங்களுக்கும் அவர் அந்த படம் போட்டு ஏதோ ஒரு படம் போட்டுக்கார். நமக்கு அந்த படமெல்லாம் தெரியாது. நம்ம வந்து ஏதாவது இந்த டின் இந்த மாதிரி ஏதோ கார்ட்டூன் போடுவார், அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வீடுகளில் அந்த வசதிகள் இல்லாதனால. ஸோ அங்கே இருந்து தான் அந்த 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 புள்ளி தொடங்குதுன்னு நினைக்கிறேன்.